ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். வீட்டில் தங்கம் சேர வேண்டுமா? அப்ப ரகசியமா யாருக்கும் தெரியாம இதை மட்டும் செய்யுங்க போதும். தங்கத்தை விரும்பாதவர்கள் இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வைத்து வாங்கிய தங்கம் வீட்டில் தங்காமல் அடகு வைக்க வேண்டிய நிலை அல்லது விற்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் ஏற்படுதுங்க. கையில் பணம் இருந்தாலும் தங்கம் வாங்க முடியவில்லை. அடமானத்திற்கு இருக்கும் தங்கத்தை மீட்டு வந்தாலும் அது வீட்டில் தங்காமல் மீண்டும் அடகு வைக்க சூழ்நிலையே ஏற்படுது அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி சேர்க்க முடியவில்லை என்ற மனக்குறை ஏராளமானவர்களுக்கு உண்டுங்க. ஒரு சிலரிடம் மட்டுமே தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பெண்களின் திருமணத்திற்கு கூட தங்கத்தை சேர்த்து வைக்க முடியாமல் கஷ்டப்படுவர்கள் தாங்க இங்கே ஏராளமானவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரத்தை செஞ்சாலே வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுது. வீட்டில் எப்போதும் மகாலட்சுமி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் தான் வீட்டில் தங்க நகைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்க நகைகளை வாங்கி சேமித்து வைக்கிறோம். கடையிலிருந்து வாங்கி வந்த தங்க நகையை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த கடையில் கொடுத்த பாக்ஸை வச்சு தாங்க வைப்போம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நகையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு மரப்பெட்டியில் அந்த தங்க நகைகளை வைக்கணுங்க. தங்க நகைகளை மரப்பெட்டியில் வச்சிங்க அப்படின்னா தங்க நகைகள் பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மரப்பெட்டியில் தங்க நகைகளை வைக்கும்போது அப்படியே நீங்கள் வைக்காம அடியில் ஒரு சிவப்பு நிற துணியை அந்த பெட்டியில் விரிச்சிட்டு அது மேலே இந்த தங்க நகைகளை நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, நகைக்கடையில் கூட சிவப்பு நிறத்தில் தாங்க அந்த நகைப்பெட்டியை தருவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நிறத்திற்கு தங்கத்தை பெருக்கும் சக்தி ரொம்ப அதிகங்க. தங்க நகை, வெள்ளி நகை என்று தனித்தனியாக பிரித்து நம்ம வச்சுக்கணுங்க. ரெண்டையும் ஒன்றாக கலந்து வைக்கக்கூடாதுங்க. நாம் வைத்திருக்கக்கூடிய நகைகள் வீட்டில் தங்குவதற்கு, அதாவது அடகு பொக்கு போகாமல் இருப்பதற்கும் நாம் நகை வைக்கக்கூடிய பெட்டியில் சிறிது சிவப்பு துணியில் பச்சை கற்பூரம் அப்புறம் ஏலக்காய் இரண்டையும் நீங்கள் முடித்து வச்சுட்டு வைக்கணுங்க அந்த நகைப்பெட்டியில். அதுக்கப்புறம் துளசி கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் அந்த நகைப்பெட்டியில் நீங்கள் வச்சு அதுக்கு மேலே நகையை வைக்கலாங்க. குறிப்பாக அந்த துளசி தங்க நகையின் மேலே படும்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கம் மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே போகுங்க. அதே மாதிரி தங்க நகையை இரவலாக யாருக்குமே கொடுக்காதீங்க. இரவல் கொடுத்த நகை மீண்டும் திரும்பி வராமல் கூட போகலாம். தங்கத்திற்கு பொதுவாக தோஷத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குங்க. நீங்கள் ஒருவருக்கு இரவலாக நகையை கொடுக்கும்போது அவர்கள் வீட்டில் இருக்கும் தோஷம் உங்களுக்கும் வந்து விடுகின்ற சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இரவலாக கொடுத்த நகை மீண்டும் திரும்பவும் உங்கள் கைக்கு வந்தாலும் அது உங்கள் கையில் தங்காமல் போவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதனால் முடிந்த அளவிற்கு அடுத்தவர்களுக்கு தங்க நகை இரவலாக கொடுப்பதை நீங்கள் தவிர்த்துருங்க. சிலர் தங்களிடம் இருக்கும் தங்க நகைகளை எடுத்து அணிந்து கொள்ள மாட்டாங்கங்க. அப்படியே பீரோவிலே வச்சு பூட்டி வச்சுப்பாங்கங்க. இப்படி வாங்கிய நகைகளை போடாமல் தங்க நகைகளை பீரோவில் நீங்கள் பூட்டி வச்சிருக்கிறதும் அவ்வளோ நல்லதான விஷயங்கள் இல்லைங்க. அதனால் ஏதாவது ஒரு நல்ல நாளில் அதனை அணிந்து பூஜை செய்தால் தங்க நகைகள் பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது ஸ்வர்ண தோஷம் இருந்தாலும் வீட்டில் தங்க நகை சேராமல் போகலாங்க. அதிலிருந்து விடுபடுவதற்காக செவ்வாய்க்கிழமைகளில் வரும் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. ஒருவேளை இரண்டும் சேர்ந்து வரவில்லை என்றால் நீங்கள் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாங்க. செவ்வாய்க்கிழமையில் அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சிட்டு குளித்து முடிச்சுட்டு யாரிடமும் பேசாமல் ஒரு பித்தளை சொம்பில் சம அளவு அரிசி, துவரம்பருப்பு மற்றும் கொண்டைக்கடலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஏலக்காயும் எடுத்துக்கோங்க. இந்த கலசத்திற்கு மேலே ஒரு தேங்காயை வச்சுக்கோங்க. இந்த கலசத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்க பூசாரியிடம் ஸ்வர்ண தோஷத்திற்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் என்று கூறி முருகன் பாதத்தில் இந்த கலசத்தை வைக்க சொல்லுங்கள். முருகப்பெருமானை மனதார வேண்டி உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் முன்வைத்து விட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து விடுங்கள். இந்த பரிகாரம் செய்யும் போது இந்த கலசத்தை தயார் செய்தவர்கள் பரிகாரத்தை முடிக்கும் வரை பேசவே கூடாதுங்க. வீட்டிற்கு வந்தவுடன் விளக்கு ஏற்றி நெய்வேத்தியமாக சுண்டல் வைத்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஸ்வர்ணதோஷம் இருந்தால் அது விலகிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.